ஸோ எல்லாரும் சுந்தரி அக்கா கடைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சுந்தரி அக்கா கடைக்கு வந்திருக்கேன் டு ட்ரை எ வண்டர்ஃபுல் சீ ஃபுட். மீன் குழம்பு நல்லா புளிப்பா சூப்பராக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க, அந்த இறா வந்து சூப்பராக இருக்குது, செம்ம ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு. ஏன்னா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே கடல்லேருந்து எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என் ஒய்ஃப் வந்து பிஸியா சுந்தரி அக்கா கடை போகிறதுக்கு முன்னாடி இந்த மாங்காய் கடையை பார்த்தாங்க, இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒய்ஃப் வந்து இப்போ வந்து மாங்காய் சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ப்ரைஸஸ் பார்த்துக்கலாம். 570 கரெக்டு தானே? ஓகே. ஸோ நம்ம என்னன்னா இந்த மாதிரி டோக்கன் வாங்கிடணும். என்னென்ன வேணும்னா சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி டோக்கன் எடுத்துட்டு அங்கே போனோம். கரெக்டா? ஓகே. இதுதான் அந்த டோக்கன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த டோக்கன்லேயே வந்து சுந்தரி அக்கா கடை அப்படின்னு போட்டு டோட்டலாக வந்து 570 வந்தது. ஸோ ஒரு மீல்ஸு, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஒரு இறால். ஆமாம், இந்த 3 ஐட்டம்ஸ் நம்ம போய் எடுக்க போகிறோம். ஒரு மீன் குழம்பு ஒன்று பார்த்து 2 மீன் குழம்பு ஒரு இறாவா? ஒரு இந்த மாதிரி ஆமாம் பண்ணலாம். பண்ணவே இல்லை. ஓகே. நீ சொல்லி எத்தனை நாள் ஆகுது? 2 நாள்ல மாற்றம். ஃபிஷ் ஃப்ரை சொல்லி எத்தனை நாள் ஆகுது? 2 நாள்ல மாற்றம் பத்தியா? ஃபிஷ் ஃப்ரை அங்க 2 நாள் ஆகுது. அந்த லாஸ்ட் ஸோ ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இங்கே. ஓகே, நம்மளுக்கு சாப்பாடு வந்துருச்சு. இதுதான் வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் இது வந்து நம்மளுக்கு ரைஸு, மீன் குழம்பு அண்ட் ப்ரானு. வாங்க இதை போய் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பீச்சில் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ வாங்க போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாரும் சுந்தரி அக்கா கடைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சுந்தரி அக்கா கடைக்கு வந்திருக்கேன் டு ட்ரை எ வண்டர்ஃபுல் சீ ஃபுட். ஸோ என் கையில் வந்து என்ன இருக்குன்னா ஃபிஷ் மீல்ஸ், ப்ரான் அண்ட் இது வந்து வஞ்சரம் ஃப்ரை. ஸோ வாங்க ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை த ஃபிஷ் கறி ஃபர்ஸ்ட். சும்மா ஜஸ்ட் அந்த மீன் குழம்பு மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் குழம்பு நல்லா புளிப்பா காரமா உரப்பா சூப்பரா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க அந்த மீனோட சாப்பிட்டு பார்ப்போம். மீனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாவ், வண்டர்ஃபுல். இப்போ பாருங்க, லெட்ஸ் கோ ஃபார் தி இறா. வாங்க, அந்த இறா வந்து சூப்பரா இருக்கு, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்
அண்ட் நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டு இப்போ அந்த மீன் குழம்பும் அந்த ப்ரானும் போட்டு வாங்க ட்ரை பண்ணி வைப்போம். ஸோ இறா தொக்கும் அந்த மீன் குழம்பும் ரெண்டுமே சேர்த்து அடிக்கும்போது பா செம்ம டேஸ்ட். வாவம். இருங்க என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் நான் ஊட்டி விட்டுறேன். அவங்க வந்து பாவம் காலையிலேருந்து சாப்பிடல, அவங்களுக்கு பைட் போவோம். கம் நியர். This one is just மீன் குழம்பு. Nothing much, just மீன். How is it? மீன் கறி? Good. Now I give you with the fish. Try with the. அவங்களுக்கும் அப்படியே ப்ரானோட சேர்த்து. Yeah, something like that. Yeah. How is it? How's the prawn? Just try just the prawn. சூப்பராக இருக்குது. ப்ரான் வந்து செம்ம ஃபென்டாஸ்டிக். வாவ். ஸோ இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து ப்ரோ சுந்தரேகா கடை ட்ரை பண்ணுங்க, நிறைய கமெண்ட்ஸ். ஸோ வேற வழி இல்லை, வந்து தான் ஆகணும். வந்தாச்சு, ட்ரை பண்ணியாச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. டோட்டலாக வந்து இந்த மீல்ஸ்க்கு வந்து 570 வந்திருக்கு. ஸோ இன்னும் வஞ்சரம் இன்னும் ட்ரை பண்ணல, ஏன்னா இப்போ தான் வந்து சுடு பொரிச்சாங்க, கையை வச்சா வெந்துடும். அதனால தான் நான் சைலண்டாக இருக்கேன், அதை இன்னும் தொடாமல். பட் ப்ரான் இஸ் ஃபேன்டாஸ்டிக். மீன் குழம்பும் நல்லா இருக்குது, பட் ப்ரான் வந்து சரியான தூக்கலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வஞ்சரம் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா சுட பொரிச்சிருக்காங்க, இப்போ ஆறிடுச்சு, கை வைக்கலாம். ஓகே, அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். வெரி ஃப்ரெஷ். அந்த சீ ஃபுட், அந்த கடலோட டேஸ்ட்டு இன்னமும் அந்த மீனில் இருக்குது. ஆனால் மேரினேஷன் கொஞ்சம் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மேரினேஷன் வந்து அதில் கம்மியாக இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கூட மசாலா போட்டு பொரிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே கடல்லேருந்து எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க நம்ம ரைஸோட கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபிஷ் கறி, இந்த ஃபிஷ் கறி தான் அருமையான சுந்தரி அக்கா கடை சாப்பாடு. பட் என்னன்னா, இந்த சுந்தரி அக்கா கடையை விட பெட்டரா ஒரு கடை இருக்கு அப்படின்னு ப்ரோ சொன்னாரு. அவரோட ஃபேவரட் ஸ்பாட் இன் மெரினா பீச், அதையும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ அதே இப்போ போக போறோம். அதுக்கு பேர் வந்து நாகாஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நாகாஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் வி கோனா see whether நாகாஸ் இஸ் பெட்டர் ஆர் சுந்தரி அக்கா கடை இஸ் பெட்டர். அண்ட் இப்போ உடனே இதை முடிச்சுட்டு உடனே அங்கே போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஐ will know what's the taste of this. ஸோ அது ஒரு கம்பேரிசன் வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோவை பாருங்க, நாகாஸ் பெட்டரா சுந்தரி அக்கா கடை பெட்டரா டிசைட் பண்ணிடுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. I will see you tomorrow. Okay, bye.